ஓமுருவமாகி அநாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கர்ணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 6ஆம் நாள் 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து, இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆசாரதீராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும். இன்று முருகப்பெருமானுக்குரிய இந்த நட்சத்திரத்திலே கார்த்திகை நட்சத்திரம் 3வது நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திர விரதம் முருகன் ஆலயங்களில் நடைபெறுகின்றதாகிய அபிஷேகங்கள் கார்த்திகை உற்சவங்களிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் நமக்கு வேண்டிய அனைத்தையும் தருகின்றவர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு குறைவில்லை. இந்த முருகனை வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. அருணகிரிநாதர் முருகப்பெருமான் பல்வேறு வடிவங்களிலே இருந்த பொழுதிலும் தனக்கு அருள் வழங்குவதற்கு குருமூர்த்தமாக வந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பிரார்த்திப்பார். இந்த குருமூர்த்தமாக வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமானத்திலே அருணகிரிநாதர் வேண்டுவார். அவ்வாறு அந்த முருகனுடைய வழிபாடுகளில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு சிறப்பு, சஷ்டி திதி ஒரு சிறப்பு, விசாக நட்சத்திரம் முருகனுக்குரியது. இவ்வாறான சிறப்பு நாட்களிலும் நாம் பிரார்த்தனைகள் செய்வதோடு இப்பொழுது இந்த மகாலய பட்சம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகாலய பட்சத்திலே நாம் பிதர்களை வேண்டி பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும், படையல் படைக்க வேண்டும். அவ்வாறு படையல்கள் வைக்கின்ற பொழுது வீட்டிலே சமைத்த உணவுகள் தான் பிதர்களுக்கு படைக்க வேண்டும். நாம் வெளியிலே யார்கிட்டையாவது சொல்லி எழுப்பிக்கின்ற உணவுகளோ அல்லது சாப்பாட்டு கடைகள் உணவு கடைகளிலிருந்து எடுப்பதோ வேறு வீட்டிலிருந்து வருகின்ற உணவுகளோ பிதர்களுக்கு படைக்கக்கூடாது. பிதர்களுக்கு வீட்டிலே உள்ளவர்கள், பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், இந்த உறவுகள் சேர்ந்து சமைத்த உணவுகள் தான் பிதர்களுக்கு படைக்க வேண்டும். அவ்வாறான நல்ல சிந்தனையோடு இந்த தர்ப்பணங்களையும் செய்து சிரார்த்தங்களையும் செய்து பிதர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுவதோடு நமக்கு இந்த 15 நாட்கள் இந்த மகாலய பட்சம் 15 நாட்களும் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் சிறப்பான நாட்கள் இப்போ நாளைய தினம் இந்த கபில சஷ்டி என்கின்றதாகிய திதி, சஷ்டி திதி, அதிலே சிரார்த்தம் செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் வருகின்ற புதன்கிழமை மத்திய அஷ்டமி இவ்வாறான சிறப்பு நாட்களிலாவது சிரார்த்தங்கள் செய்து தர்ப்பணம் செய்து பிதர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபீடத்தின் சார்பில்
நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.